இன்றைக்கி பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பக்கோடா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறப்பயே 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இதிலையே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சம் இஞ்சியையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு பல்லையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோலோட தட்டியும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துருக்கிறனால நல்லா டைஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பக்கோடா மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. இந்த பக்கோடாவை குழம்புல போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கரலாங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னே எடுத்துருங்க. இப்போ செஞ்சு வச்ச பக்கோடாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கோடா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் கடைசியாக சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த பக்கோடாவை அப்படியே இதில் சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. போதும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.